தோழர்களே, நாம் வந்து இன்றைய முதல் நிகழ்வு வந்து சமூக மாறுதலுக்கான இயங்கியல் சிந்தனை முறை வந்து விவாதிக்கிற மாதிரி ஃபோக்கஸ்டா அந்த சப்ஜெக்ட்ல நடத்தலாம் அப்படிங்கிற மாதிரி இது தொடங்குறோம். இப்போ இதுல வந்து நானும் சுகுமாரும் ரொம்ப அட்ராக்ட் ஆன புத்தகம் வந்து இந்த இயக்கவியல் பொருள் முதல்வாதம் என்றால் என்ன, இது வந்து ரொம்ப முக்கியமான புத்தகமா நான் கருதுறேன். அந்த வகையில இன்று வந்து அவரு தோழர் சுகுமார் அவர்கள் வந்து ஏறத்தாழ 50 ஆண்டு காலம் இடதுசாரி இயக்கப்பணி, தொழிற்சங்க பணி, மருந்து விற்பனை பொருள்கள் விற்பனை பிரதில அகில இந்திய அளவில் வேலை செய்த பணி. இது இந்த வகையில அவர் வந்து தொழிற்சங்க தலைவராக பணியாற்றி ஒரு அதாவது ஒரு மொழிபெயர்ப்பாளராக, ஒரு எழுத்தாளராக இருக்கிறாங்க. இப்போ இவருடைய முதல் லெனினுடைய முதல் புத்தகமான ரஷ்யாவில் முதலாளித்துவத்தின் வளர்ச்சியை வந்து தமிழ் 4 காலம் உழைத்து தமிழாக்கம் பண்ணியிருக்காங்க. அது விரைவில் வெளியாக இருக்குது. நம்ம சவுத் விஷனுக்காக அவங்க வந்து எங்கல்ஸுடைய முதல் புத்தகமான இங்கிலாந்தில் தொழிலாளி வர்க்கத்தின் நிலைமை அதையும் தமிழ் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி ஆழமா மார்க்சியத்தினுடைய அடிப்படைகள் சம்பந்தமா தொழிற்சங்க அனுபவத்தோடு உரையாடக்கூடிய தோழர் அவர் இன்னைக்கு வந்து இந்த நிகழ்வுல தலைமை உரையாற்ற இருக்கிறார். அவரை தலைமுறையாற்றுமாறு அனைவரின் சார்பாகவும் அளிக்கிறேன். தோழர் சுகுமார் இப்போது உரையாற்றுவார். நன்றி தோழர். எனக்கு முதல்ல இந்த புக்கு என்னன்னாக்க இந்த டயலக்டிக்கல் மெட்டீரியலிசம், இது வந்து இதான் இந்த ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் பிலாசபின்னு சொல்லிட்டு எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் 11 ரூபாய்க்கு எனக்கு பெங்களூர்ல கிடைச்சிது. இதை படித்தேன். ரொம்ப எக்ஸலண்டா நான் ஃபீல் பண்ணேன். அதாவது நான் 77ல எனக்கு விபிசி தொடர்பு கிடைச்ச போது அவர் எனக்கு சொன்னது வந்து, நீ தொழிற்சங்கத்தில் இருக்க, உனக்கு இயக்கவியல் புரியணும் அப்படின்னாக்க நீ மூலதனத்தை படி. உனக்கு மூலதனம் ஃபுல்லா புரியணும் அப்படின்னாக்கா உனக்கு இயக்கவியல் உனக்கு புரியணும். அப்போ இது ரெண்டும் ஒருங்கிணைஞ்சது தான் இந்த சப்ஜெக்ட். மார்க்ஸ் அதுல முழுக்க இயக்கவியல் பொருள் முதல்வாதத்தையும் வரலாற்று பொருள் முதல்வாதத்தையும் ஹேண்டில் பண்ணியிருக்காரு. அதனால நீ அதை வந்து படிச்சு புரிஞ்சுட்டாதான் உன்னால வந்து தொழிற்சங்கத்துல நீ வேலை செய்ய முடியும் அப்படின்றதுனால்தான் அதை என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் அதை புரிஞ்சுட்டு இன்னி வரைக்கும் அதை அப்ளை பண்ணிட்டே கொஞ்சம் அட்வான்ஸ் பண்ணிட்டே போயிட்டு இருக்கேன். பல போராட்டங்கள் நடத்தியிருக்கேன். அதுல பல இருதரப்பு பேச்சுவார்த்தையில வந்து பல ஒப்பந்தங்களை போட்டிருக்கோம் நாங்க. அதுல அந்த மூலதனத்துல இருக்கக்கூடியது அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன். என்னால பண்ண முடிஞ்சது. அது எனக்கு ரொம்ப கைவந்த கலையா போச்சு. விபிசி கொடுத்த ஊக்கம், வி மீனாட்சி சுந்தரம் அவரு கொடுத்த ஊக்கம், டபிள்யூஆர் வரதராஜன் அவர் முன்னாள் செயலாளர் சிஐடி அவர் எனக்கு கொடுத்த ஊக்கம். ஏன்னா நான் பெருவாரியாக நான் படிக்கிறது வந்து எல்லாம் ஆங்கில புக்கு தான். அதனால நான் இந்த புக்கை வாங்கினேன். அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டு ஒருத்தன் எனக்கு ரொம்ப பிடிக்குமேன்னு சொல்லிட்டு ஃபண்டமெண்ட்ஸ், இது 62ல் பப்ளிஷ் ஆன புக்கு, அதை கொடுத்தான் எனக்கு. இதுவும் இருந்தது. ஆனால் எனக்கு வந்து அட்வைஸ் பண்ணது விபிசி தமிழ் புக்கு, தமிழில் நீ பேசுறதுக்கு உனக்கு வரணும் அப்படின்ன போது தான் இது எனக்கு என்சிபிஎஸ்ல இந்த கிரபிவின் புக்கு எனக்கு இது கிடைச்சிது. இங்கே உட்காரலான்னு பார்த்தேன். ஆமா, இது எனக்கு வந்து என்ன மாதிரி ரொம்ப தமிழ் ஃப்ளூயன்சியா இல்லாத ஆட்களுக்கு இந்த புக்கு எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. அதனால்தான் நானும் நீதிராஜனும் வந்து ஜாஸ்தி பேசினது இந்த புக்கை வச்சு. ஏன்னா அது அதுல இருக்கிற அந்த எளிமையான வார்த்தை அது எனக்கு வந்து தமிழ்ல பேசுறதுக்கு உதவிச்சு. கொஞ்சம் எல்லாரும் மியூட் பண்ண. வெங்கடேசன் தோழர் மைக் ஆன்ல இருக்கு. வேணி கூட ரைட், ஓகே.
அப்போ இது தமிழ்ல விளக்குறதுக்கு தொழிற்சங்கத்துல மிச்ச இதுல பேசுறதுக்கு பொது மேடையில இதை அப்ளை பண்ணணும்னாக்க இந்த தமிழ் புக்கு தான் எனக்கு முதல்ல பயன்பட்டது. இதை வச்சு தான் நாங்கள் 2 பேரும் தொடர் நீதிராஜனும் நானும் அடிக்கடி விவாதம் பண்றது. பல பேர்கிட்ட நான் இந்த புக்கை வச்சு தான் நான் விவாதம் பண்ணியிருக்கேன். இவரோட நான் நிறையா ஜாஸ்தி விவாதம் பண்ணியிருக்கேன். முந்தானத்தி கூட இதில் எங்கள் 2 பேருக்கும் நிறையா டிபேட்டு. பார்க்கும் போதெல்லாம் ஏதாவது ஒரு டிபேட் வந்துடும் எங்கள் 2 பேருக்கும். 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நாங்கள் என்ன பண்ணுவோம், நீ எப்படி அதை ஜஸ்டிஃபை பண்ணு அப்படின்னாக்க இதில் இருக்கிறத கோட் பண்ணி தான் 2 பேரும் பேசுவோம். அந்த மாதிரி ஒரு எங்களுக்கு பழக்கம் அப்படியே ஆகிப்போச்சு. அது தப்பா ரைட்டா எல்லாத்தையும் விவாதம் பண்ணணுமா அதெல்லாம் வேற. ஆனால் என்னுடைய லைஃப்லையும் நான் வந்து இதை அப்ளை பண்ணியிருக்கேன். இன்னைக்கு இருக்கிற இந்த மதவாத சக்திகளை நான் வந்து அவங்களுடைய ஆர்கியூமெண்ட்டை எப்படி தப்பு அப்படின்றதுக்கு அவங்க ஸ்டைல்லையே அவங்க ஒரு காலத்துல ஒரு கருத்தை வச்சுட்டு இன்னைக்கு எப்படி அவங்க முரண்பட்டு நிக்கிறாங்க அப்படின்போது அங்க நான் பேசும்போது அந்த வரலாற்று பொருள்முதல்வாதத்தை நான் பேசும்போது அவங்களால தட்டி பேசவே முடியல. அவங்களுக்கு கோபம் வருது. என்ன இவன் சுகுமார் வந்து இப்படி பண்ணிட்டானே, நம்மளை எதிர்த்தே பேச முடியாம அன்னைக்கு இருந்த வாழ்க்கை இன்னைக்கு வந்து, அதாவது நான் எங்க ஆரம்பிப்பேன்னா, மார்க்ஸ் சொல்லியிருக்கிறது என்னையா, எல்லாத்துக்கும் மூல காரணம் உற்பத்தி. அந்த உற்பத்தி இல்லாம மனுஷன் வாழ முடியாது. அதனால்தான் அந்த உற்பத்தி உறவுகள் வருது. அந்த உற்பத்தி உறவுகள்ல ஒரு முரண்பாடு. அந்த முரண்பாடு தான் சமுதாய மாற்றத்துக்கு உண்டானது. இதுல எங்க உன் வந்து மதம் வருது, எங்க வந்து உன் ஜாதி வருது அப்படின்னு கேட்கும்போது அவங்களால பதில் சொல்ல முடியல. இதுதான் என்னுடைய பிரதானமான அட்டாக் இந்த பிஜேபி, ஆர்எஸ்எஸ் இந்த கும்பலுக்கு நான் வச்சிருக்கிறது. அப்புறம் இந்த பொருளாதாரத்துல வரும்போது இன்னைக்கு இருக்கிற தாராளமயத்துல எனக்கு தெரிஞ்சு இந்த பொருளாதாரத்துல வரும்போது இன்னும் நல்லா ஞாபகம் இருக்கு. 92ல இந்துல எடிட்டோரியல் காலத்துல தி லெஃப்ட் கசன்ட்ராஸ் அப்படின்னு நம்ம தாராளமயத்தை எதிர்த்த போது இடதுசாரி ஒப்பாரி வைக்கிறவங்க, அந்த கசன்ட்ராஸுக்கு மீனிங் ஒப்பாரி வைக்கிறது. எப்போ பாரு இவங்க வந்து ஒப்பாரி வைக்கிறாங்க. அதை நான் ஒரு வாட்டி ஒரு கூட்டத்தில் என் ராம் எதிர்க்கே நான் கோட் பண்ணி பேசினேன். அப்போதான் மனுஷன் ஆடி போனான். என்னடா இந்து எடிட்டோரியல் காலத்தே இவன் வந்து இப்படி தப்புன்னு அடிச்சு பேசிட்டானே அப்படின்னு ஒரு ஃபீலிங் இருந்தது, கில்ட்டி ஃபீலிங் இருந்தது. அது வேற வழி கிடையாது. இந்துவாரு நீ மண்டுவாரு எவ்வளோ பெரிய ஆளா வந்து தப்பு தான் அப்படின்ற மாதிரி நான் பேசிட்டேன். இது எனக்கு இந்த இந்த அப்ரோச் எனக்கு வந்து இந்த அணுகுமுறை எனக்கு இந்த டயலெக்டிக்கல் தான் எனக்கு கொடுத்தது. இந்த தைரியத்தை இந்த இயக்கவியல் பொருள்வதமாக தான் எனக்கு வந்து கொடுத்தது. ஏன்னா இது ஆத்தன்டிக்காக என்னால் ப்ரெசென்ட் பண்ண முடிஞ்சதுனால தான் என்னால் வளர முடிஞ்சது. வெறும் சாதாரணமாக இருந்த ஒரு மெட்ராஸ் சிட்டியில் இணைச் செயலாளர், அசிஸ்டன்ட் செக்ரட்டரியாக இருந்தவன், ஜாயின்ட் செக்ரட்டரியாக இருந்தவன், அடுத்த அகில இந்திய மாநாட்டில் தூக்கிட்டு போயிட்டாங்க என்ன ஆல் இண்டியா கமிட்டி மெம்பரை. அதுக்கப்புறம் நான் 25 வருஷம் நான் போராடினது, வேலை எழுந்து எல்லாத்தையும் என்னை ஊக்குவிச்சது அஃப்கோர்ஸ் என்னுடைய துணைவியார் எனக்கு உறுதுணையாக இருந்தாங்க. ஆனால் இந்த தத்துவம் தான் என்னை வந்து நிற்க வச்சு, நிர்வாகத்தெல்லாம் எழுத்து நிற்க வச்சது, கோர்ட்டில் ஆர்கியூ பண்ணது. அதனால என்னுடைய லைஃப்லேயும் நான் இதை அப்ளை பண்ணியிருக்கேன், பொது வாழ்க்கையிலையும் நான் அப்ளை பண்ணியிருக்கேன். அதனால எனக்கு இந்த இயக்கவியல் பொருள் முதல்வாதம்ன்றது பக்க பலமாக இருக்குன்றது எத்தனை பெரிய மேடையில் வேணாலும் சொல்லுவேன். இன்னும் ரொம்ப கொஞ்சம் கர்வத்தோடு பேசுவேன். இந்த ஏரியாலேருந்து நான் பேசும்போது என்னை வந்து கொஞ்சம் நான் பேசுறது தப்புன்னு யாராலையும் சொல்ல முடியாமல் தடுத்துருவேன். நான் அவங்களுக்கு ஆர்கியூமெண்ட்டுக்கு இடமே கொடுத்தது இல்லை நான் இது வரைக்கும், இந்த ஆங்கிள்லேருந்து பேசுனதில்லை. அதில் நான் கொஞ்சம் கௌரவமாக இருந்தாலும் நான் அதில் பெருமை தான் படுறேன் வழியா. நான் அதனால் எனக்கு நான் சிறுமை ஆகலைன்னு தான் நான் ஃபீல் பண்ணுவேன். சுகுமார் பேசினான்னாக்க கரெக்டாக தான் பேசுவான் அப்படின்றது என் சங்கத்தில், என் சம்மேளனத்தில் அது ஒரு கருத்து இருக்கு. இவனை கேட்ட இன்னைக்கும் நான் சம்மேளனத்தில் இல்லை, 10 வருஷம் ஆகிப்போச்சு, 12 வருஷம் இருந்தாலும் என்னை இன்னைக்கும் டவுட்டு கேட்பாங்க. நான் சொன்னதை அமல்படுத்துவாங்க, சக்சீட் ஆவாங்க. அதனால தான் இன்னைக்கும் எனக்கு அந்த இமேஜ் இருக்கு. அது கடைசி லாஸ்ட் ரிசார்ட். அவங்க எல்லா ஆஃபீஸ் பேர்கிட்டையும் போயிட்டு என்கிட்ட கடைசியாக வருவாங்க.
அந்த ஒரு இதில் தான் இதை ஃபீல் பண்ணோம். போன வாரம் நாங்கள் பேசினோம், இதை ஏன் நம்ம வந்து இப்படி பேசக்கூடாது ஜூம் மீட்டிங்கில் அப்படின் போது, நீ இந்த ஐடியா கொடுத்தா போதும், சரி நம்ம பண்ணுவோம் அப்படின்ற ஒரு ஆங்கிளில் தான் இதை இன்னைக்கு துவங்கியிருக்கோம். இது இன்னும் பல விவாதத்தை கொண்டு போய் விடும், நமக்கு உத்வேகத்தை கலப்போம் அப்படின்றது தான் எங்கள் 2 பேருடைய ஃபீலிங். இதுதான் நான் சொல்லி நீதிராஜனுக்கு வழிவிட்டு இந்த புக்கை அறிமுகப்படுத்தி மேலே விவாதத்தை தொடங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறேன். நன்றி தோழர். தோழர் சுகுமார் அவர்களுக்கு நன்றி. நாம இப்போ வந்து புத்தகத்தை நான் அறிமுகப்படுத்துகிற நிகழ்வுக்கு போயிடுறேன். தோழர்களே, தோழர் சுகுமார் சொன்ன மாதிரி ஒரு ஆங்கில வழி கல்வி பயின்றவர் அவர். நான் வந்து சுயமா கல்வி பயின்றவன். ஆனா ஆங்கிலத்தை நான் கண்களின் வழியாக கற்றவன், காதுகளின் வழியாக கற்றவன் இல்லை. ஆனா அவர் முழுக்க அவருடைய சிந்தனையா இருந்தா கூட அவர் தமிழ்ல இந்த இயங்கியல படிச்சு தொழிற்சங்க வாழ்க்கைக்காக தொழிலாளர்கிட்ட பேசணுங்கிறதுக்காக எப்படி வந்து அவர் பண்ணாருங்கிற ஒரு இன்ஸ்பைரிங் இதை சொன்னாரு. பொதுவா டயலக்டிக்ஸை வந்து என்ன சொல்றாங்கன்னா, தொழிலாளி வர்க்கத்தினுடைய ஒரு அறிவாயுதமா இயக்கவியல் சிந்தனை முறையை சொல்றாங்க. இயக்கவியல் சிந்தனை முறையினுடைய ஒரு ஒரு அதாவது மனித ஆயுதமா அந்த அந்த கருத்தினுடைய ஒரு பொருளாதார, அதாவது பொருள் வகை ஆயுதமா தொழிலாளி வர்க்கத்தை சொல்றாங்க. ரெண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு ஆயுதமா இருக்கு அப்படின்னு வழக்கமா சொல்லுவாங்க. அதை நம்ம வந்து அவர் வாழ்க்கைக்கு எப்படி பயன்பட்டதுன்னு இங்க விளக்குனார். தோழர்களே, இப்போ இந்த புத்தகம் வந்து ரஷ்யன்ல முதல்ல எழுதப்பட்டிருக்கு 1985. அந்த ரஷ்யன்ல கிரபிவினை வந்து நான் ரொம்ப தேடினேன். அவரை பற்றிய விஷயங்கள் இன்னும் இணையதளத்துக்கு வரல. அவருடைய படத்தையோ அவருடைய வாழ்க்கை வரலாறையும் நம்ம வந்து இன்னுமே தெரிஞ்சுக்க முடியல. இந்த ஏபிசி நூல் வரிசைங்கிறது வந்து 20 புத்தகம் மொத்தம். 20 புத்தகத்தை அவங்க வரிசைப்படுத்தினதே கூட ரொம்ப அற்புதமான வரிசைப்படுத்தல். அதாவது அது வந்து சமூக விஞ்ஞானம்னா என்ன, மார்க்சியல் லெனினியம்னா என்ன, அரசியல் பொருளாதாரம்னா என்ன, தத்துவம்னா என்ன, கம்யூனிசம்னா என்ன, இயக்கவியல்னா என்ன, வரலாற்று பொருள் முதல்வாதம்னா என்ன, முதலாளித்துவம்னா என்ன, சோசியலிசம்னா என்ன, கம்யூனிசம்னா என்ன, உழைப்புனா என்ன, உபரி மதிப்புனா என்ன, சொத்துனா என்ன, வர்க்கம்னா என்ன, கட்சினா என்ன, அரசுனா என்ன, புரட்சினா என்ன, மாறுகிற காலகட்டம்னா என்ன, உழைப்பாளிகளுடைய ஆட்சினா என்ன, உலக சோசியலிச அமைப்புனா என்ன. நான் வேகமா ஒரு 20 தலைப்பை படிச்சேன். இந்த தலைப்புக்குள்ள ஒரு ஒருங்கிணைப்பு இருக்கு. அவங்க சின்ன சின்ன சப்ஜெக்ட்ல இருந்து ஒரு ஹோலிஸ்டிக்கா ஒரு ஒரு அதாவது மைக்ரோ லெவல்ல இருந்து மேக்ரோ லெவலுக்கு அவங்க போறாங்க. ஒரு தொழிலாளிக்கு உழைப்புனா என்னன்னு சொல்லி கொடுத்து தொழிலாளி வர்க்க ஆட்சினா என்னன்னு சொல்லி கொடுக்குறாங்க. அதனால இந்த 20 தலைப்புகளுக்குள்ள ஒரு ஒரு சாமானியனை உணர்வுள்ள உழைக்கும் மனிதனை ஆக்கி அவனை சமூகத்தின் புரட்சிக்காரனா மாத்துற ஒரு ஒரு நோக்கம் இருக்கு இந்த வரிசைப்படுத்தல. இப்ப இதுக்கான ஒரு 8 பேர் கொண்ட எடிட்டோரியல் போர்டு இருக்கு. அந்த 8 பேர் கொண்ட போர்டுல தான் உங்களுக்கு இந்த வேலை நடந்திருக்கு. இப்ப இது வந்து ரஷ்யன்ல இருந்த இந்த தொகுப்பு நூட்களை ஆங்கிலத்துக்கு 1985 கலினா ஸ்டோப்னிகோவா அப்படின்னு ஒருத்தங்க பண்ணியிருக்காங்க. அவங்கள பற்றிய விவரங்களும் இன்னும் இணையதளத்துக்குள்ள வரல. அந்த 1985 ரஷ்யன்ல இருந்து ஆங்கிலத்துக்கு வந்த இந்த புத்தகத்தை நமக்கு தமிழுக்கு கொடுத்தவரு நாவண்ணா தர்மராஜன் பேராசிரியர். அவரு 2 வருஷத்துல இதை பண்ணியிருக்காரு. 1987 மாஸ்கோல இதுக்காகவே அவரு அந்த பணிக்காகவே அவரை தமிழாக்க பணிக்காக எடுத்து மாஸ்கோல இருந்து அவர் பண்ணிட்டாரு. நான் அவரோட தேடி நம்பரை வாங்கி அவர்கிட்ட பேசி இந்த புத்தகத்தை எங்களுக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி தோழர் அப்படின்னு நான் சொன்னேன். 90 வயசு தாண்டிச்சு. ஆனாலும் அவருக்கு ஒரு வாய்க்குளறல் இருக்கு. நிறைய பேசினாரு. ஆனா எனக்கு 100% புரிஞ்சுதுன்னு சொல்ல முடியாது. ஆனாலும் அவரு சந்தோஷம் அடைஞ்சாரு. அவருக்கு ஆன்லைன் கூட்டம்லாம் வந்து அவ்வளவா பழக்கம் இல்லை.
அதனால நான் வீடியோ பண்ணிட்டு கூட உங்களுக்கு நாங்க அனுப்புறோம் அப்படின்னு சொன்னோம். இப்ப அந்த வகையில இந்த புத்தகம் வந்து நம்ம கையில வந்து சேர்ந்ததுக்கு இவ்வளவு பேருடைய உழைப்ப அது வாங்கியிருக்கு. இந்த இந்த தலைப்பை பொறுத்த வரைக்கும் இயக்கவியல் பொருள் முதல்வாதம் என்றால் என்னன்னு வச்சிருக்காங்க. அதை பத்தி நான் என்னன்னா, பொதுவா டயலெக்டிக்ஸ்ங்கிற ஆங்கில வார்த்தைக்கு டயலாக் அப்படிங்கிறதுல இருந்து அது வந்திருக்கு. டயலெக்டிக்ஸ் டயலாக்ங்கிறது ஒன்றுக்கு ஒன்று கொடுத்து வாங்குதல், கருத்து பரிமாற்றம், அந்த மாதிரியான பொருள்படுது. ஆனா இங்க வந்து நம்ம காரண பேரா அந்த டயலெக்டிக்ஸ்ங்கிறத இயக்கவியல், இயங்கியல்னு சொல்லுவாங்க சில பேர், இயக்கவியல்னு வச்சிருக்கிறோம். இயக்கத்தை பற்றிய இயல். ஆனா இயக்கம் மட்டுமே இங்க பேசப்படல. இயக்கம் இயக்கம் தொடர்பான அனைத்தும் பேசப்படுகிற ஒரு துறை தான். இருந்தாலும் நமக்கு இயக்கவியல் அப்படிங்கிறது தமிழாக்கத்துல நம்ம கொண்டு வந்திருக்குது. இப்போதைக்கு இப்ப இந்த ஜெனரேஷன், நீங்க அடுத்து வர்ற ஜெனரேஷன் இதுக்குள்ள பல மொழிகள் எல்லாம் ஒப்பிட்டு நீங்க பாப்பீங்க. இருந்தாலும் இந்த இந்த சொல்ல அவங்க தேர்வு செஞ்ச விஷயத்த நான் சொல்ல வரேன். புத்தகம் வந்து 10 அத்தியாயங்களா பிரிக்கப்பட்டிருக்கு. ஆமா, 10 அத்தியாயங்களா அது புத்தகம் பிரிக்கப்பட்டிருக்கு. அதுல முதலாவது அத்தியாயம் வந்து முதல் ஒரு 4-5 அத்தியாயங்கள்ல தத்துவ ஞானத்தினுடைய முக்கியத்துவத்தை சொல்றாங்க. உதாரணமா சமுதாயத்துல தத்துவ ஞானத்துக்குன்னு என்ன முக்கியத்துவம் இருக்குங்கிறத முதல் அத்தியாயம் பேசுது. ஒரு விஞ்ஞானம் என்ற முறையில தத்துவத்தினுடைய அடிப்படையான கேள்வி என்ன அப்படிங்கிறத அது விவாதிக்குது. இப்போ ஒரு முறைமைன்னு சொல்றோம்ல, மெத்தடாலஜி, அந்த முறைமையினுடைய கருத்து வடிவம் எப்படி இருக்குங்கிறத ஒரு இடத்துல விளக்குறாங்க. அப்புறம் தத்துவ ஞான முறை ரெண்டா மோதிக்கிட்டு இருக்கு. அதாவது இயக்கவியல் அப்படின்னு சொல்ற இயக்கத்தை பற்ற இயல், அப்புறம் இயக்க மறுப்பியல், இந்த ரெண்டும் எப்படி மோதிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத முதல் அத்தியாயத்துல பேசுறாங்க. மார்சியல் லெனினியத்தினுடைய ஆராய்ச்சி பொருள் இதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, தத்துவம் எப்படி சார்பு நிலையா இருக்கு அப்படிங்கிறதையும் இந்த முதல் அத்தியாயத்துல சொல்லிடுறாங்க. இப்ப 2வது அத்தியாயத்துல பொருள் முதல்வாதம் கருத்து முதல்வாதத்துக்கும் இடையிலான போராட்ட வரலாறு என்ற முறையில் தத்துவம். இப்ப காலம் ஃபுல்லாவே இந்த 2 தத்துவங்களும் போராடிக்கிட்டே வந்திருக்குங்கிற அந்த போராட்ட வரலாறு இந்த 2ல அறிமுகப்படுத்தப்படுது. அதனுடைய தோற்றுவாய், அது இதனுடைய ஆரம்பம் எங்க இருக்கு அப்படிங்கிறத அதை விளக்குறாங்க. அப்படியே போராட்டம் அப்படியும் 2வது இருக்கு. இதுல வந்து இப்ப கிட்டத்தட்ட அத்தியாயம் 4ல தான் பருப்பொருளும் அதனுடைய வாழ்நிலை வடிவங்களும்னு ஒரு தலைப்பு இருக்கு. இது வந்து பருப்பொருள்னா மேட்டருங்கிற ஆங்கில சொல்ல பண்ணியிருக்காங்க. மேட்டர்னா உங்களுக்கு உயிருள்ள உயிரற்ற எல்லா பொருளும் பருப்பொருள்னு வழக்கமா நம்ம சொல்றோம். அத்தியாயம் 5ல வந்து உணர்வும் தோற்றுவாயும் சாராம்சமுங்கிற ஒரு தலைப்பு இருக்கு. அத்தியாயம் 6 தான் இந்த புத்தகத்தினுடைய அதிமுக்கியமான இடம். அதாவது சாப்டர் 6ல தான் அதாவது நான் ரொம்ப அட்ராக்ட் ஆனேன். ஆங்கிலத்துல சொன்னா யுனிவர்சல் கனெக்ஷன் இன்டராக்ஷன்னு சொல்லுவோம். சர்வமுது தொடர்பு மற்றும் வளர்ச்சியின் போதனை என்ற வகையில் இயக்கியல்னு ஒரு தலைப்பு வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 300 பக்கத்துக்குள்ள இருக்கு, 280 பக்கங்கள் இருக்கு. அதுல ஒரு 150 பக்கத்துக்கு அப்புறம் தான் இந்த சாப்டர் வருது. இந்த நான் முன்னாடி சொன்ன அந்த 5 சாப்டரும் ஒரு வார்மிங் அப் மாதிரி அவங்கள தயார்படுத்துறாங்க. அதாவது தத்துவ ஞானத்தினுடைய வரலாறு, போராட்டம் எப்படி அது இது வரைக்கும் வந்திருக்கு அப்படி. ஏன்னா இந்த புத்தகத்தினுடைய மிக முக்கியமான நோக்கம் என்னன்னா, சமூக மாற்றத்திற்கான இயங்கியல் சிந்தனையை உங்களுக்கு கொடுக்கறது தான். ஒரு இயங்கியல் சிந்தனை தனிப்பட்ட வாழ்க்கைக்கு பயன்படும். சில தோழர்கள் அவங்களுடைய தொழிலை முன்னேற்றத்துக்கு பயன்படுத்துவாங்க, தன்னுடைய வாழ்க்கை முன்னேற்றத்துக்கு பயன்படுத்துவாங்க. எதுவும் தவறு கிடையாது. ஏன்னா ஒரு இயங்கியல் சிந்தனை முறை என்பது ஒரு ஒரு வாழ்முறை என்ற வகையில அது எல்லா வாழ்க்கையின் எல்லா தடங்கள்லையும் பயன்படுத்தப்படுது. ஆனா இந்த புத்தகம் கூடுதல் கவனம் செலுத்துறது எங்கன்னா சமூக மாற்றத்திற்கான எப்படி இதை அப்ளை பண்றது அப்படின்னு. அதனால இந்த இடத்துல இந்த அத்தியாயம் 6ல இருந்து 10 வரைக்கும் இருக்கிற 4 அத்தியாயமும் இதெல்லாம் அதிமுக்கியமான அத்தியாயங்களா இருக்கு. இப்ப இந்த அத்தியாயத்துல இந்த
அதாவது யூனிவர்சல் கனெக்ஷன் அண்ட் இன்டராக்ஷன் என்ற முறையில இதை வந்து அவரு பிரபிவின் ஏன் அந்த இடத்துல, நான் சில ஆங்கில புத்தகங்கள்ல இருக்கும்போது இந்த முறையில டயலெக்டிக்ஸ் அதுல அறிமுகப்படுத்தப்படவில்லை. அதாவது அது மறைமுகமா அண்டர்ஸ்டூடா லைட்டா சொல்லியிருக்கலாம். ஆனா ஒரு அழுத்தம் கொடுத்தல் என்பது இங்க எதுல அவரு அழுத்தம் கொடுக்குறாருன்னா, இயங்கியல் சிந்தனை முறைக்கு 2 அடிப்படையான கோட்பாடு இருக்கு அப்படின்னு அதுல இருந்து தொடங்குறாரு அவர். அந்த கோட்பாடுகளை வந்து பிரபிவின் எங்க எங்க இருந்து எடுக்கிறாருன்னா, அந்த கோட்பாட்டுக்கு அவர் எங்கெல்ஸ் வந்து இயற்கையின் இயக்கவியல் அப்படிங்கிற புத்தகத்துல, அவருடைய புத்தகத்தை அவர் எழுதி முடிக்கல. அதுல அவர் ஒரு வரையறையை உருவாக்குறார், டயலெக்டிக்ஸ்னா என்னன்னு. அப்புறம் அவருடைய டூரிங்க்கு மறுப்பில்ங்கிற புத்தகத்துல ஒரு வரையறையை உருவாக்குறார். இந்த 2 புத்தகத்தினுடைய சாராம்சத்தை என்ன பண்றாருன்னா கிரபிவின் எடுத்துக்கிறார். எடுத்துக்கிட்டு அது என்ன சொல்றாருன்னா, கிரபிவின் வந்து அதாவது அதாவது இயற்கையின் இயக்கியல் புத்தகத்துல வந்து எங்கெல்ஸ் என்ன சொல்றாருன்னா, தொடர்புகளின் விஞ்ஞானம், அதாவது அதான் நான் சொல்றேன், யூனிவர்சல் கனெக்ஷன் சொல்றோம்ல, அனைத்தும் அனைத்தோடும் தொடர்போடு இருக்குது அப்படிங்கிற அந்த யூனிவர்சல் கனெக்ஷன், எங்கும் நிறைந்திருக்கிற தொடர்புகளுடைய அறிவியல் அப்படிங்கிற மாதிரி ஒரு வரையறை அங்கதான் எங்கெல்ஸ் கொடுக்குறாரு. டூரிங்க்கு மத்தியில என்ன, டூரிங் மறுப்பு அப்படிங்கிற அந்த புத்தகத்துல அனைத்து இயக்கங்கள் வளர்ச்சிகளின் சர்வ பொதுவான விதிகளின் விஞ்ஞானம் அப்படின்னு வரையறை செய்யறார். அதுல எங்கெல்ஸ் என்ன வரையறை செய்யறாருன்னா, பொருள்கள் ஒன்றொன்று தொடர்புள்ளையா இருக்கு, ஒன்றொன்று அது வந்து ஒரு பொருள் இன்னொரு பொருள் மேல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துறது, அதே பொருள் இன்னும் அது அந்த தன்மேல் தாக்கம் ஏற்படுத்துற இன்னொரு பொருள் மேலேயும் தாக்கம் ஏற்படுத்துறது, அந்த 2 பொருள் ஒன்று தாக்கம் ஏற்படுத்துகிறதனுடைய ஒட்டுமொத்த விளைவு தான் இயக்கம் அப்படின்னு இயக்கத்துக்கு ஒரு வரையறை கொடுக்குறாரு எங்கெல்ஸ். அதே மாதிரி உங்களுக்கு இந்த யுனிவர்சல் கனெக்ஷன் இன்டராக்ஷன் சொல்லும்போது இடைச்செயல்கள் தலையீடுகள்னு நம்ம சில நேரம் சொல்லுவோம். நம்ம தோழர்கள் வந்து, தோழர் அந்த ஊர்ல அந்த பிரச்சனை நடந்துச்சு, அதுல உங்க தலையீடு என்ன, நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்பாங்க. அதாவது அவங்க டயலெக்டிக்ஸ் படிச்சுதான் கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது. உணர்ச்சி பூர்வமான தத்துவ மேதைகளா இயல்பா உழைக்கும் மக்கள் இருக்கிறதுனால இயல்பா கேட்பாங்க, நீங்க அங்க நடந்துச்சுங்க, அதை நீங்க போய் நீங்க என்ன தலையீடு பண்ணீங்க அப்படின்னு கேட்பாங்க. இதுதான் இங்க கோட்பாடு மயமா ஆக்கப்பட்டிருக்கு. இங்க என்னன்னா, உங்களுக்கு இந்த தலையீடுகள் இல்லாமல் எந்த லிங்க்குமே இல்லை. இயற்கையில எல்லாமே வந்து இந்த மாதிரி கனெக்டடா இருக்கு, ஒண்ணு மேல ஒண்ணு தாக்கத்தை செலுத்திக்கிட்டு இருக்கு. இந்த ஒட்டுமொத்தம் தான் இயக்கம் அப்படிங்கிறது ஒரு கோட்பாடா இங்க பிரபிவின் ஏன் வந்து நூலாசிரியர் வந்து அழுத்தம் கொடுக்குறாருன்னா, அது எங்கெல்ஸினுடைய 2 வரையறை மேல அழுத்தம் வைக்கிறார். ஏன்னா தொடர் சில பேர் வந்து முரண்பாடுகள்ல இருந்து தான் பேச தொடங்குவாங்க. ஆனா முரண்பாடுகள் எந்த பின்னணியில பேசப்படுது அப்படிங்கிறது இந்த புக்கு அழுத்தமா தெரிவிக்குது. ஏன்னா லெனினுடைய ஒரு மேற்கோள் இருக்கு, எதையுமே நீங்க ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதை இயக்கத்துல வச்சு பாருங்க, அது தொடர்ந்து மாறிக்கிட்டே இருக்கு, நாம ஆய்வு செய்யும் போதே அது மாறிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத அந்த பின்னணிய வச்சு பாருங்க அப்படிங்கிறது அடுத்து வரக்கூடிய இதுல வருது. இப்ப அந்த இதுல அழுத்தம் கொடுக்குறாரு. அது கெகல் அதை பேச தொடங்கிட்டாலும், மார்க்ஸ் அதை விரிவுபடுத்தி டெவலப் பண்ணாலும், எங்கெல்ஸ் அதை வரையறை செய்தாலும், லெனின் வந்து அதை அப்ளை பண்ணும்போது அதை ஒரு 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 விதிமுறைகளோட இப்படித்தான் செய்யணும், இப்படித்தான் நான் செஞ்சேன், இப்படி செய்யும் போது ரிசல்ட் இருக்கு அப்படிங்கிற அந்த விவாதங்கள் இந்த புத்தகத்துல ஒரு எவிடன்ஸோட, சான்றுகளோட, ஒரு இளைய தலைமுறையோட பேசுற மாதிரி இந்த இந்த விஷயங்கள் இதுல இருக்கு. இதுல வந்து இயங்கியில ஒரு இடத்துல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் விளக்குறாரு. அதாவது வெளியே இருக்கிற இயக்கியல், உள்ள இருக்கிற இயக்கியல், புறநிலை அகநிலை இயக்கவியல் அப்படின்னு பேசப்படுது. அதாவது வெளியில இருக்க இயக்கவியல் என்பது
நமக்கு வெளியே இயங்குகிற இயற்கை, சமூகம், புலன்களால் உணரக்கூடிய எல்லாம் எந்த விதிகள் அடிப்படையில இயங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்பதற்கான இதா வெளியில இருக்க இயக்கவியல்னு சொல்றாங்க. இந்த வெளியில இயங்கிக்கிட்டு இருக்கிற இந்த விதிகளுக்கு உட்பட்டு அல்லது இதுவரைக்கும் அறியப்பட்ட விதிகளுக்கு உட்பட்டு இயங்கிக்கிட்டு இருக்கிற இயற்கையை நம்ம பிரெயின்ல அது பட்டு நம்மளுடைய மூளையில எதிரொலித்து அது சிந்தனைகளா, கான்செப்ட் கருத்து வடிவங்களா, படைப்பாற்றலா ஒரு ஒரு அது ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு விதமா நம்ம அதை வெளிப்படுத்துறோம். அவங்கவுங்க திறமைக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு மாதிரி விவாதம், கவிதை, நாடகம், படைப்பு, கட்டுரை, இப்படி நம்ம அந்த முன்னாடி இருக்கிற சூழல் மீது நாம் பிரதிபலிக்கிறோம். இதை வந்து அகநிலை கருத்து இயங்கியல் அப்படின்னு இது சொல்றாங்க. இதை வந்து முக்கியமா இன்னொரு இடத்துல என்ன சொல்றாருன்னா, அவரை எடுத்துக்கிறாரு. அதாவது லெனின் வந்து மார்க்சிசத்தினுடைய உயிர் இயக்கவியல் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த கோட்டை எடுத்துக்கிறாரு ரவி. எடுத்துக்கிட்டு அவரு ஏன் உயிர்னு சொன்னாரு, எதுவும் காரணமா இருக்கலாம் அப்படின்னு ஒரு 4 காரணமா பிரிக்கிறார். அதுக்கு காரணம் எப்படி பிரிக்கிறாருன்னா ரவிவன், நம்பர் 1 காரணம் அது, அதாவது இயக்கவியல் எல்லாத்தையும் இயக்கம், மாற்றம், வளர்ச்சியில் வச்சு பார்க்குது. எல்லாத்தையும் எதை ஆய்வு செஞ்சாலும் எதை பார்த்தாலும் அது இயக்கத்தில் இயங்கி கொண்டிருக்கிறதா ஒன்னா பார்க்குது, அது மாற்றத்திலே இருக்கிறதா ஒன்னா பார்க்குது, அது வளர்ச்சியில் அது இருக்கு அப்படிங்கிறத வச்சு பார்க்குது. அதாவது அதுக்கு ஒரு கார்ல் மார்க்ஸ் கோட்டையை அவர் எடுத்துக்கிறார். அதாவது அது வந்து இன்றைய சூழலையே அங்கீகரிக்கிற அதே வேலை இன்றைய சூழல் நிலைமறுக்கப்படும், இது காலாவதி ஆயிடும் அப்படிங்கிறதையும் அது அறிவிக்குது. இயக்கவியல் சிந்தனை சாராம்சத்துல அது விமர்சனமா இருக்கும், அது புரட்சிகரமா இருக்கும். இயக்கவியல் சிந்தனை முறைக்கு யாரும் கட்டளை போட முடியாது. இது வந்து அந்த கல்வியில் மிக்கிற கார்ல் மார்க்ஸினுடைய ஒரு மேற்கோள். இந்த மேற்கோளை வச்சு தன்னுடைய வாதத்தை வந்து அவரு அழுத்தமா பண்றாரு. 2வது வந்து அதாவது மார்க்சிசத்தின் உயிரா இயற்கையில் இருக்கிறதுக்கு 2வது காரணமா கிரபியூன் என்ன சொல்றாருன்னா, சமூக முன்னேற்றத்தினுடைய திசைவழி, அது எந்த திசையில போகுதுங்கிறத அந்த லாஜிக்கா அது விளக்குது. உழைக்கும் மக்களுடைய ஹிஸ்டோரிக்கல் கடமை, வரலாற்று கடமையை அது நிறுவுது. அதாவது சமூகம் என்ன திசையில போயிட்டு இருக்குங்கிறத சொல்லி அதனுடைய லாஜிக், அதனுடைய இயல்பான அடுத்தடுத்த படிநிலை வளர்ச்சி, பாய்ச்சல் வளர்ச்சி, இது இப்படித்தான் இந்த திசையில் தான் போகுது, இதுதான் தவிர்க்கவியலாத அதனுடைய செல்லும் திசை அப்படிங்கிறத அது விளக்கி அதுல உழைக்கும் மக்களுடைய வரலாற்று கடமை என்ன இருக்கு அப்படிங்கிறத அது நிறுவுது. அதனால அது டயலக்டிக்ஸ் என்ன செய்தாமா, மார்க்சிஸ்ட் கட்சிகள், மார்க்சியத்தின் அடிப்படையில் இயங்குகிற கட்சிகளுடைய நீண்டகால போர் திட்டம், அதனுடைய செயல் தந்திரம்னு ஒரு வார்த்தை சொல்றாங்க. அது வந்து தந்திரம்ங்கிறத அதாவது ஒரு அந்த நீண்டகால போர் திட்டத்தை உடனடியான அன்றாட சண்டைகளுக்கு, யுத்தங்களுக்கு ஆன செயல் திட்டங்களா எப்படி நம்ம பகுதி பகுதியா அத அன்றாட சண்டைகளுக்கான இதா அத நீண்ட தொலைநோக்கு திட்டத்தை அன்னைக்கான ஆக்ஷன் பிளானா எப்படி மாத்துறது அப்படிங்கிறதுக்கான தத்துவ அடிப்படைய இது இயக்கவியல் கொடுக்குது. அதே மாதிரி இயற்கை, சமுதாயம், சிந்தனையுடைய வளர்ச்சி, மனித இனத்தினுடைய பொருளாதார வகையிலான, ஆன்மீக வகையிலான வாழ்க்கையுடைய வளர்ச்சி விதிகளை அது வந்து விளக்குது. 3வது காரணமா அவர் சொல்றது, உழைக்கும் மக்கள் வந்து அது இந்த வளர்ச்சி விதிகளை விளக்குறதுனால தங்களுடைய சமுதாய லட்சியங்கள், அரசியல் லட்சியங்கள், குறிக்கோள்களை அறிவியல் அடிப்படையில வகுத்துக்கிறதுக்கு அது வந்து வழிகாட்டுது. அது அவங்களுடைய
படைப்பாற்றலுக்கான தோற்றுவாயா மாறுது இயக்கவியல் சிந்தனை முறைங்கிறது. புரட்சிகர நடவடிக்கைய சமூகத்தை மாற்றுறதுக்கான புரட்சிகர நடவடிக்கைகளுடைய அளவு எவ்வளவு இருக்கலாம், வேகம் எவ்வளவு இருக்கலாம், எந்த திசை வழியா எந்த திசை வழியை நோக்கி அது இருக்கலாம், இது எல்லாத்தையும் இயக்கவியல் சிந்தனை முறை வந்து இந்த பிளான்ல இந்த மாதிரி திட்டமிடுதல்ல ஒரு நேரடி தாக்கத்தை அது கொடுக்குது. அதே மாதிரி இயற்கையவும் சமுதாய நிகழ்வுகளையும் சமுதாயத்தை புரட்சிகரமா மாத்தி அமைக்கிற போராட்டத்தினுடைய விதிகளையும் சமூக நீதியான முறையில உலகத்தை மாத்தி அமைக்கிறதையும் புரிஞ்சுக்கிறதுல ஒரு உலக கண்ணோட்டத்தையும் ஒரு மெத்தடாலஜி அது முறையிலையும் வந்து இயங்கியல் சிந்தனை முறை கொடுக்குது. இதனாலதான் அவர் லெனின் வந்து இயக்கவியல் என்பது மார்க்சியத்தின் உயிர்னு சொன்னாரு அப்படின்னு. அதாவது சுய சிந்தனையோட இதை வளர்த்துட்டு போறாரு கிரபி. அதனால இந்த புத்தகம் வந்து உங்களுக்கு அதை வந்து ஒரு ஒரு உயிர்ப்போட அதை நம்ம அடுத்து வளர்த்து எடுத்துட்டு போகுது அப்படிங்கிற மாதிரியான இதுவா நான் இதுல அட்ராக்ட் ஆகிற விஷயங்கள் இருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு இந்த புத்தகத்தினுடைய ரஷ்ய சமூகத்தினுடைய அந்த போராட்ட வரலாற இதோட கொண்டு வந்து இந்த பிலாசபிக்கல் கண்ணோட்டத்தோட பிராக்டிக்கலான நடைமுறைய அங்கங்க இணைச்சிருக்காங்க. அது கொஞ்சம் கடைசி பகுதியில. அப்ப அந்த கடைசியில இருக்கும்போது லெனினுடைய ஒரு நீளமான ஒரு கோட் இருக்கு. அதாவது இப்ப நீங்க ஒரு ஒரு அரசியல் நிகழ்வையோ ஒரு சமூக நிகழ்வையோ நீங்க வந்து ஆய்வு செய்யும் போது அதுல நீங்க வந்து அதை நீங்க அதாவது ஒரு நீங்க புறநிலைன்னு கொஞ்சம் கடினமான தமிழ்ல பண்ணியிருக்காங்க. அதாவது ஆராய்ச்சியில நீங்க அதை வெளியில வச்சு பாருங்க. இப்ப மாவோ சொல்வார்ல, பிரச்சனைய மேஜையில வைங்க அப்படிங்கிற மாதிரி. அதை பிரச்சனைக்குள்ள போய் மாட்டிக்காதீங்க, நீங்க அதை வெளியில இருந்து ஆய்வு செய்யுங்க அப்படிங்கிற மாதிரியும். அதாவது டீவியேஷன்ல இருந்து ஆரம்பிக்காதீங்க உங்க ஆய்வை, மொத்தமா எடுத்துக்குங்க அப்படிங்கிற மாதிரி. அது வந்து நீங்க வந்து அது லெனினுடைய ஸ்டேட் கோட் எப்படி இருக்குன்னா, நீங்க ஒரு ஒரு நிகழ்ச்சியவோ ஒரு பொருளையோ ஆய்வு செய்யணும்னா அந்த பொருளை பற்றிய உண்மையான அறிவை நீங்க பெறணும்னா அதனுடைய எல்லா அம்சங்களையும் அந்த நிகழ்ச்சியோ அந்த பொருளோ அதை சுத்தி இருக்கிற எந்த எதோட எல்லாம் அது கனெக்ட் ஆயிருக்கோ, அது எதோட எல்லாம் அது தொடர்புடைய அது தன்னுடைய தொடர்புகளை அது போய் அது கனெக்ட் ஆயிருக்கோ அது எல்லாத்தையும் சாத்தியமான அளவுக்கு விரிவா நம்ம ஆராய்ச்சி பண்ணணும். அது அந்த தொடர்புகளால அந்த பொருள்ல அந்த நிகழ்ச்சியில என்ன மாற்றம் நடக்குது, அதுல இடைச்செயல்கள் இன்டராக்ஷன் நடக்கும், அந்த இன்டராக்ஷனால அந்த என்ன மாற்றங்கள் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு அது நடக்கும் போதே அதை புரிஞ்சுக்கிற அந்த அந்த ஆற்றல் நமக்கு இருந்தா தான் நம்மளால வந்து அதை உள்ளபடி நாம வந்து இது பண்ணணும் அப்படின்னு இவ லெனின் வந்து கெகல சொல்றாரு. அதாவது ஒரு பொருளை சுயமா அது இயங்கிக்கிட்டு இருக்கும் போதே ஆராய்ச்சி பண்ணுங்க அப்படின்னு ஏற்கனவே கெகல் சொல்ற மாதிரி நீங்க எடுத்துக்கணும். அது மாதிரி ஒரு பொருளையும் ஒரு நிகழ்ச்சியை பற்றிய வரையறைங்கிறது மனித 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 அனுபவம் முழுவதையும் அந்த அந்த நிகழ்ச்சி பற்றிய மனித அனுபவம் அதுக்கு முன்னாடி எப்படி இருக்கோ, எப்படியெல்லாம் அது வந்து பிரதிபலிக்கப்பட்டிருக்கோ ஒரு நிகழ்ச்சியை பற்றியே. இப்போ உதாரணமா அரசியல் பொருளாதார சம்பந்தமா ஒரு பெரிய மூலதனம்ங்கிற புத்தகத்தை எழுதும் போது அரசியல் பொருளாதார சம்பந்தமா அது வரைக்கும் வந்திருக்கிற அனைத்து சிறந்த புத்தகங்களும் அந்த மனிதனுடைய அனுபவமா இருக்கு. அது எல்லாத்தையும் வாசித்து அதை தொகுத்து சாரமாக்கி அதை ஆய்வு செய்து அதன் மீது அதை அவங்கவுங்களுக்கு கொடுக்குற அந்த பங்கு கொடுத்து அதற்கு பிறகு வந்து அதுல ரியாலிட்டியோட சுரண்டல் எப்படி செயல்படுதுங்கிற மாதிரி தன்னுடைய சொந்த அடுத்த கட்ட வளர்ச்சியை மார்க்ஸ் பண்ற மாதிரி இந்த இடத்துல லெனின் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு நிகழ்ச்சியவோ ஒரு பொருளையோ நீங்க ஆய்வு செய்யும் போது மனித அனுபவம் அது எப்படி இருக்கு அது எல்லாம் நீங்க உள்வாங்கணும். அத அந்த அப்படிங்கிற மாதிரியும், அதே மாதிரி உண்மைங்கிறது நீங்க எப்பவுமே அறியக்கூடியது அப்படிங்கிற
ஒரு உணர்வின் அடிப்படையில நீங்க ஆய்வு செய்யணும். அதே இந்த மாதிரி உங்களுக்கு இந்த இதுல முக்கியமா அதாவது நான் சம்மரியா தொகுத்து சொல்றேன் அப்படின்னு சொன்னா, முதல்ல ஆரம்பிச்ச இடத்துக்கு போறேன். அந்த அடிப்படை கோட்பாடுகள்னு அவர் 2 சொல்லுவது என்பது அழுத்தமாக இங்க வந்து அவர் நிறுவுவது என்பது பிரபுவின் நிறுவுவதுங்கிறது மற்ற புத்தகங்கள்ல நான் வாசித்த அளவு பார்க்காததா இருக்குது. மற்ற விஷயங்களை மற்ற புத்தகங்கள்ல விரிவுபடுத்தி போனாலும் கூட இந்த அடிப்படையே அழுத்தமாக அவர் சொல்வது என்பது சில சில தவறுகள்கிட்ட இருந்து நம்மளை மீட்கும் விதமா ஒரு ஒரு இயங்கியலையே ஒரு முழுமையா புரிஞ்சுக்கிற மாதிரி, ஹோலிஸ்டிக்கா புரிஞ்சுக்கிற மாதிரி, ஒரு பகுதியை மட்டும் புரிஞ்சுக்கிட்டு இப்ப யானை வந்து 5 பேர் தடை பார்த்தேன்னு சொல்லுவாங்க. 5 பேர் பார்வையற்றவர்கள் ஒரு தூணை பார்த்துட்டு, யானைனா தூண் மாதிரி, வாழை பார்த்தவங்க யானைனா ஒரு தொடப்ப மாதிரி, அப்புறம் வந்து ஒரு காதை பார்த்தவங்க யானைனா அந்த மாதிரியான தவறுகள் இல்லாமல். ஏன்னா பிராக்டிக்கலா மிகப்பெரிய எழுத்தாளர்கள் வாழ்நாள் முழுவதும் எழுதி குவிச்சவர்கள் கூட பல நேரங்கள்ல அது மாதிரி, உதாரணத்துக்கு நான் என்ன சொல்றேன்னா, அதாவது அளவு மாற்றம் குணமாற்றத்தை மட்டுமே இது மட்டும்தான் டயலெக்டிக்ஸ் அப்படிங்கிற மாதிரி தன் ஆய்வை முடித்து விடுகிறவங்களும் இருக்கிறாங்க. அதாவது அது மாதிரி படிநிலை மாற்றம் படிப்படியான செயல்பாடு தன்மை ரீதியான மாற்றத்துக்கு போகும். அது அடிப்படையில அது சரிதான் அப்படின்றாலும் அது எல்லா நேரங்கள்லயும் அதை சமூக மாற்றத்துக்கு பயன்படுத்த முடியாது. இப்ப இந்திய சூழல்ல நான் பொதுவா இப்போ லெனின் பக்கத்திலையும் மாவோ பக்கத்திலையுமே கூட யாரெல்லாம் படிப்படியா தான் வளர்ச்சி நடக்க முடியும், இப்போ இது முதலாளித்துவ புரட்சிகளை காட்டும், பாட்டாளி வர்க்கத்துக்கு இல்ல, இப்போ வந்து மன்னராட்சிக்கு பிறகு ரஷ்யாவில் முதலாளிகள் தான் ஆளணும் நம்ம இல்ல அப்படின்னு பேசுற குரல் லெனின் பக்கத்துல இருந்தது. படிப்படியான வளர்ச்சி தான். ஆனா அது தேவையான போது பாய்ச்சலும் படிப்படியான வளர்ச்சி இணைக்கக்கூடிய ரெவல்யூஷனரியான பார்வை இயற்பியல் சிந்தனை முறையால தான் லெனினுக்கு வந்தது. மாவோ பக்கத்துலயும் இப்பதான் 1911 மன்னராட்சி முடிச்சிருக்கோம், அரசியல் கட்சியே இல்லை, நான் பார்லிமெண்ட் சிஸ்டமே இல்லை, இனிமே இப்பதான் கோமிங்டாங் வந்துருக்கு, இனிமேதான் பாட்டாளி வர்க்க புரட்சி, நம்ம இப்பவே எப்படிப்பா தொழிலாளி வர்க்கமே இல்லை அப்படிங்கிற சிந்தனை வந்து மாவோ பக்கத்திலையும் பேசப்பட்டதுதான் அந்த இயக்கத்திலையும். ஆனாலும் உங்களுக்கு கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கையில இதுக்கான உதாரணங்களை நம்ம பார்க்க முடியும். ஒரு பக்கத்துல இங்கிலாந்துல பெரும்பான்மை தொழிலாளிகள் உருவாயிட்டாங்க, பெரும்பான்மை எண்ணிக்கையில. அப்ப சமாதான வழியில நமக்கு சமூகத்தை மாற்ற முடியும், ஒரு சாத்தியக்கூறு இருக்கு அப்படின்னு பேசிட்டு இருக்க அதே நேரத்துல ரஷ்யாவுல தொழிலாளி வர்க்கம் வந்து இன்டெலக்சுவலி ரொம்ப ரொம்ப துடிப்போட இருக்கு. ஆனா அங்க முதலாளிகள் வந்து குழந்தை பருவத்துல இருக்காங்க. கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 1881 கார்ல் மார்க்ஸ் ஆகிறதுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி எழுதின இதெல்லாம் அவங்க இதை கணிக்கிறாங்க. அதனால தொழிலாளி வர்க்கம் இன்டெலக்சுவலி துடிப்பா இருக்கு. ஏன்னா மூலதனம் வந்து ஜெர்மனியில 1867 வெளியான 5 வருடங்கள்ல ரஷ்யன்ல வெளியாயிடுச்சு. டீனேஜ் லெனின் அதை படிச்சுட்டார். இப்ப அந்த வகையில மார்க்சியத்தை வேகமா உள்வாங்கின தொழிலாளி வர்க்கமா ரஷ்யன் இருக்கு. அதைதான் நம்ம இப்ப நம்ம கையில புத்தகத்தை பாக்குறோம். ரஷ்யன் வந்து ஆங்கிலத்துக்கு வந்து தமிழ்ல நம்ம கிட்ட வருது. அந்த துடிதுடிப்பான இன்டெலக்சுவல் இருக்கு அந்த சூழல்கள். அப்ப அந்த சூழல்ல இல்ல இது முதலாளித்துவ புரட்சி தான், அதுக்கான காலகட்டம் தான், பாட்டாளி வர்க்கத்துல இப்ப ஒன்றும் கிடையாது அப்படின்னு அப்படித்தான் கார்ல் மார்க்ஸ் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பொதுவா மேலோட்டமா புரிந்து கொண்டு பேசின அதெல்லாம் மீறி தான் அங்க வந்து நாங்கள் ஆட்சி அதிகாரத்தை போல்ஷிவிக்கில் கட்டுப்படின்னு ஒரு முழக்கத்தை இயங்கியல் சிந்தனை முறை சாத்தியப்படுறதுனாலையும் ஒரு ஒரு அதுதான் அவருக்கு வாய்ப்பு வந்தது. ஏன்னா நம்ம தமிழ் சூழல்ல நான் ஒரு ஒரு சர்ச்சைக்கிடமா எடுங்கிறதுனால அந்த எழுத்தாளர் ஃபேமஸான எழுத்தாளர் பேரை சொல்லல, நம்ம தனியா கூட்டம் போட்டு கூட விவாதிக்கலாம், எனக்கு ஒன்றும் பயம் கிடையாது. ஆனால் லெனின் அவசரப்பட்டு புரட்சி பண்ணிட்டாரு, முதலாளித்துவம் பழுத்து கனிந்த நாட்டில் தான் சோசியலிசம் வரும், அதனால அங்க புரட்சி பண்ணதே தப்பு அப்படிங்கிற மாதிரி புத்தகத்தை எழுதின அந்த கருத்துக்காக நான் இன்னைக்கும் நான் வருத்தப்படல அப்படிங்கிறதும் தமிழகத்துல இருக்கிறாங்க. அப்ப அவ்வளவு பெரிய எழுத்தாளர்கள் அந்த முறையில எழுதி தண்டனா குமிச்சவங்க
எப்படி அந்த இயங்கி அவங்க அந்த படிப்படியான மாற்றம், அளவு மாற்றம், குணமாற்றம் மட்டும் எடுத்துக்கிட்டு எப்படி டயலெக்டிக்ஸ் ஆய்வு பண்ணாங்க. அப்ப இந்த புத்தகம் அந்த மாதிரி தவறுகள் இளைய தலைமுறையா அந்த தவறுக்கு போயிடாம உங்களை போதுமான அளவுக்கு முழுமையான அளவுக்கு ஒரு ஹோலிஸ்டிக் இயங்கியல் சிந்தனை முறையை உங்களுக்கு கொடுப்பதற்கு கடுமையான உழைத்த ஒரு தோழனாக இதுவரைக்கும் நம்மளால புகைப்படம் கூட பார்க்க முடியாத, எங்க வாழ்ந்தாரு எங்க பிறந்தாருங்கிற விவரங்கள் கூட சேகரிக்க முடியாத திரு பிபின் அவர்கள் நமக்கு அளித்திருக்கிறார். இப்ப இந்த கூட்டமே கூட அவருக்கான ஒரு ஒரு நன்றி அறிவித்தல், அவருக்கான வீர வணக்கான கூட்டமா தான் நான் கருதினேன். ஏன்னா நீண்ட நாள் நம்ம லைச்சு கிடந்த புத்தகத்தை பேச கிடைப்ப வாய்ப்புங்கிறது ரொம்ப உணர்ச்சி பூர்வமான ரொம்ப முக்கியமான வாய்ப்பு. அதனால நான் சம்மரியா நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னா, இந்த இந்த புத்தகத்துல அடிப்படை கோட்பாடுகள் 2 இருக்கு. அதற்கு பிறகு வந்து உங்களுக்கு அதுல விதிகள் அப்புறம் தான் அவர் விரிக்கிறார். அந்த விதிகள்ல தான் உங்களுக்கு வந்து அவர் வந்து அடிப்படை கோட்பாடுகளுக்கு பிறகு அவர் முரண்பாடுகள் பற்றிய விதிகளை பிரிக்கிறாரு. அந்த விதிகளுக்கு பிறகுதான் அவர் வந்து அளவு மாற்றம், குணம் மாற்றம் இதை தொடர்ந்து அதை பெருசா விரிச்சுட்டு போறார். அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அது வழக்கமா நீங்க மற்ற அத்தியாயம் 7 முழுவதுமே இயக்கவியலுடைய விதிகள் தான். அது நீங்க ஃபேமஸா பொதுவாக எல்லாரும் பேசக்கூடிய முரண்பாடுகளுடைய ஒற்றுமையும் போராட்டத்தின் விதி. இப்ப அந்த அந்த விதிகளுக்குள்ள ரொம்ப ஆழமான இது இருக்கு. அதுக்கப்புறம் ரகங்களா அவர் பிரிச்சிருக்கார். ரகங்களா பிரிக்கிறார். அது ரகங்களா பிரிக்கும் போது அதுல ஒரு 8 வகையான ரகங்கள் இருக்கு. அது ஒண்ணுமே நான் இப்போ நேரமின்மை காரணமா ரொம்ப வேகமா போறேன். அது வந்து உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா நீங்க வாசிக்கும் போது நம்ம ஒவ்வொரு கூட்டமுமே கூட நம்ம ஆழமா அதை வாசிச்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் கலந்து பேசுற மாதிரி இயற்பியல் சிந்தனை முறைங்கிறத நம்ம உதாரணத்தோட கிராமத்து பழமொழிகளோட நம்ம தொடர்புபடுத்தி நாம வந்து உழைக்கும் மக்களுடைய பழமொழிகள் அவங்களுடைய சொல்லாடல் கூட நம்ம திருக்குறளோட குற்றம் நாடி குணம் நாடி மிகை நாடி மிக்க குழல் அப்படிங்கிறது ஒரு டயலெக்டிக்கல் பழமொழி என்ற முறையில் நம்ம மரபோடு தொடர்புபடுத்தி நம்ம விவாதிக்க வேண்டியது வந்து மிகவும் அற்புதமான ஒரு சப்ஜெக்ட் இயங்கியல் சிந்தனை முறைன்னு இந்த அறிமுக வகுப்புல இந்த அளவுக்கு இவ்வளவு நீளமா இவ்வளவு நேரம் கொடுத்து எனக்கு பேச வாய்ப்பு நன்றி சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். 8:55 ஆயிடுச்சு. அடுத்து கேள்வி பதில்கள் கருத்து பரிமாற்றத்துக்கு வழிவிட்டு முடிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி. தோழர் சுகுமார் தோழர். தலைவரே. இல்ல போருமான்னு நீங்க கேட்கலாம். வேற யாராவது தலைமை தாங்கிடுங்க கூட்டத்துக்கு. பேசுறாங்களா வேற யாரு என்ன கேட்டுருக்கு. வேற நம்ம தோழர்கள் யாராவது நீதிராஜன் சொன்னதுக்கு கூட ஏதாவது சேர்க்கறது இல்ல அதுல கேள்வி கேட்கறது, அவர் சொன்னதுல ஏதாவது மாற்று கருத்து யார் வேணாலும் சொல்லலாம். ஒவ்வொருத்தரையா கூப்பிட்டு பேசணும்னு அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு அடிஷன் சாட்ல மேட்ரு போட்டுக்கிற பாருங்க. அது 1939ல ஜேவிஎஸ் ஹால்டன் எங்கெல்ஸுடைய டயலெக்டிக்ஸ் ஆஃப் நேச்சருக்கு ப்ரீஃபேஸ் செய்திருக்கிறார். அது marxist.org இருக்குது. ஏன்னா என்னுடைய கணிப்பு, என்னுடைய சப்மிஷன் என்னன்னா, இப்போ இந்த புத்தகம் மென்ஷன் பண்ற புத்தகம் வந்து ரொம்ப அப்டிராக்டான ஒரு புத்தகம். பேசிக்கலி ஈவன் மார்க்ஸ் எங்கெல்ஸ் எல்லாம் கூட ரியாலிட்டியோட கனெக்ட் பண்ணி தான் டயலெக்டிக்ஸ் பேசுறாங்க.
ஆனா இந்த புத்தகத்துல அறிமுகப்படுத்துறதுல டயலெக்டிக்ஸை வந்து ரொம்ப அப்டிராக்டா தான் பண்றாரு இந்த ஆத்தர். அதுக்கான சோவியத் எந்த வருஷம் வந்ததுன்னு பாத்தீங்கன்னா தெரியாது. ஸ்டாலின் பீரியட்ல வந்ததா புத்தகமா இல்ல அதுக்கு பிறகு 52க்கு பிறகு வந்த புத்தகமா தெரியல. 1985 ஆங்கிலம், 85 இங்கிலீஷ்ல வந்து எழுதினாருன்னு தெரியல. 85ல வருதுன்னா அப்ப போஸ்ட் ஸ்டாலின் பீரியட், பிரெஷ்னோ பீரியட். அந்த பீரியட் வந்து ரொம்ப சிக்கலான காலம். பிரெஷ்னவ் விஷயம் முடிந்து பிரெஷ்னவ் வந்த காலம்னு நினைக்கிறேன். அவர் எதையோ விளக்கணும்ன்ற முயற்சியில பண்ணியிருக்கிறாரு. அது ஏற்கனவே இப்போ ஆல்டேன்லாம் வந்து டைரக்டிவ் மெட்டீரியலிசம் அண்ட் மாடர்ன் சயின்ஸ் பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4 மார்க்சிஸ்ட்.orgல இருக்குது. நீங்க வந்து ஜேபிஎஸ் ஆல்டேன் யாருன்னா அவர் பிரிட்டிஷ் கம்யூனிஸ்ட் பார்ட்டியில இருந்தாரு. 50கள்ல அதை விட்டு விலகிட்டாரு. சோவியத் யூனியன் பிரச்சனையில் அவருக்கு மாற்று கருத்து வந்து விலகிட்டாரு. பிறகு அவரு 60ல தான் இந்தியா வந்துடுறாரு. இந்தியா வந்து இந்தியாவில் குடியுரிமை வாங்கி இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஸ்டியூட்ல பணிபுரிஞ்சிட்டு அப்புறம் 62ல இறந்து போறாரு. முக்கியமான ஹால்டேனை வந்து தெரியாத மார்க்சிஸ்ட் உண்மையிலே வருத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா போதுமான அளவுக்கு ஹால்டேன் வந்து வாசிக்கப்படலை. ஒரு மிக முக்கியமான பயாலஜிஸ்ட், சயின்டிஸ்ட், பல்வேறு துறைகளை ஆரிஜின் ஆஃப் லைஃப் என்பது விஷயங்கள்ல உட்பட வைரஸ், செல்ஸ், இந்த மாதிரி நிறைய ஏரியால ஒர்க் பண்ண ஒரு மிகப்பெரிய சயின்டிஸ்ட். கூடவே ஒரு மார்க்சிஸ்ட் சொல்லுவேன். மார்க்சிஸ்ட் சயின்டிஸ்ட் சொல்ல மாட்டேன். ஒரு பெரிய சயின்டிஸ்ட், கூடவே ஒரு மார்க்சிஸ்டும் கூட. மார்க்சியத்துக்கு பெரும் பங்காற்றி இருக்கிறார். அப்போ என்னுடைய சப்மிஷன் வேற ஒன்றும் இல்லை. வந்து இதுல கலந்துக்கிற தோழர்கள் வந்து ஹால்டேனுடைய இந்த எங்கல்ஸ் டயலெக்டிக்ஸ் ஆஃப் நேச்சருக்கு அவர் எழுதின ப்ரீஃபேஸ் முதல்ல படிக்கணும். மார்க்சிஸ்ட்.orgல போய் ஜேபிஎஸ் ஹால்டேன் போட்டா அவருடைய எழுத்துக்கள் முழுசா இருக்குது. அந்த எழுத்துக்களை வாசிக்கணும். பாலாஜி, அந்த முன்னோருடைய சாராம்சத்தை எங்களுக்கு சொல்லுங்க பாலாஜி. அது இப்போ சொல்ல முடியாது, டைம் ஆயிடுச்சு. அது தனியா, அதுக்கு தனியா ஒரு நாள் வச்சுக்கலாம். லிங்க் கொடுத்துட்டேன். ஏன்னா அது முக்கியமான, ஏற்கனவே அது பிளாக்ல போட்டு ஒரு வருஷத்துக்கு மேல பிளாக்ல போட்டிருக்கிறேன். அப்ப யாரும் கூட அதை பத்தி கேள்வி எல்லாம் கேட்கல. அதனால யாருக்கும் அதில் பெரிய அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை இன்னைக்கு டைரக்டிகல் மெட்டீரியலிசம் பேச. இப்போ அதுல வந்து முக்கியமா என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா மெக்கானிக்கல் இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் டயலெக்டிகல் மெட்டீரியலிசம், ஹிஸ்டாரிக்கல் மெட்டீரியலிசம் என்பதுதான் பேசிக்கலி நடந்தது போஸ்ட் லெனின் பீரியட். அதுவும் குறிப்பா ஸ்டாலின் வந்து டயலெக்டிக்கல் மெட்டீரியலிசம்னு ஒரு சிறு நூல், அது சோவியத் போல்ஷிக் கட்சி வரலாறுல ஒரு பகுதியா வருது. அதை நாம தனியா எடுத்து கூட இயக்கவியல் வரலாற்றியல் பொருள்வாதம் போட்டோம். அப்புறம் நான் அதை போட மாட்டேன்னு சொல்லிட்டேன். எம்எல்காரங்களாம் கேட்டாங்கன்னு நான் போட மாட்டேன்னு சொல்லிட்டேன். ஏன்னா அது ரொம்ப எலிமெண்ட்ரியா, அது ரொம்ப ரிடக்ஷனிசம் அதில் இருக்குது. ரொம்ப ரிடியூஸ் பண்ணி ஹிஸ்டாரிக்கல் டயலெக்டிக் ரொம்ப ரெடியூஸ் பண்ணி மெக்கானிக்கலா இன்டர்பிரட் பண்ணுது. ஸோ மெக்கானிக்கல் இன்னைக்கு வரைக்கும் மார்க்சிஸ்ட் பார்ட்டி, மார்க்சிஸ்டுகள், அதாவது அபிஷியல் மார்க்சிஸ்ட் பார்ட்டின்னு சொல்ற இந்த இயக்கங்கள் எல்லாமே ரொம்ப மெக்கானிஸ்டிக் இன்டர்பிரேஷன் ஆஃப் ஹிஸ்டாரிக்கல் மெட்டீரியல்ஸ் தான் இருக்குது. இந்த விஷயத்த வந்து நாம 90, 90, 87, 88 இர்ஃபான் நபி கூப்பிட்டு நடத்துற முதல் விபி சிந்தன் மெமோரியல் லெக்சர்ல ப்ராப்ளம்ஸ் ஆஃப் மார்க்சிஸ்ட் ஹிஸ்டாரியோகிராஃபில இர்ஃபான் நபி பேசியிருக்கிறாரு. அதான் வரலாற்று மார்க்சிய வரலாற்றியல் பிரச்சனை இல்லை. அது ஏற்கனவே நம்ம டிஸ்கஷன் பண்ணியிருக்கிறோம், சொல்லியிருக்கிறோம். அதையும் சேர்த்து வாசிக்கணும். எங்களுக்கெல்லாம் வந்து மெக்கானிக்கெல்லாம் ஹிஸ்டாரிக்கல் மெட்டீரியல்ஸ் தான் இப்படிதான் சொல்றாங்க. அவர் டயலெக்டிக்கலுக்கு போல ஹிஸ்டாரிக்கல் மெட்டீரியல்ஸுக்கு, ஏன்னா ஹிஸ்டரி தான் அவர் பேசினார், ஹிஸ்டோரியோகிராஃபி பேசினார். நாங்கள் எங்களுக்கு முதல்ல பிரிமிட்டிவ் சொசைட்டி, அப்புறம் அடிமை சமூகம், அப்புறம் சமூகம், ஒரு முதலாளி சமூகம், சோசியல் சமூகம் நிச்சயமா மாறியே போகும் அப்படின்ட்டு விளக்கம் கொடுத்தாங்க. ஆனா அது அப்படி புரிஞ்சு கொள்ள முடியாது இன்னைக்கு அப்படின்னு அன்னைக்கே பெரிய ஒரு
ஒரு மணி நேரம் லெக்சர் தான், ரொம்ப ஒரு சீரியஸான லெக்சர், பாப்புலர் லெக்சரா இருந்தது. அந்த புத்தகத்தை கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா மார்க்சிஸ்டுடைய ஒரு மாவட்ட குழு, அது மார்க்சிசத்துக்கு எதிரான ஒரு, நான் அதை புத்தகமா அது அவர் பேசுறத வந்து எழுத்துருவம் கொடுத்து எடிட் பண்ணி, அப்புறம் பார்வதி அதை எடிட் பண்ணி இர்ஃபான் நபிக்கு பார்த்து அது அவர் அப்ரூவ் பண்ணி அதை பப்ளிஷ் பண்ணோம். அந்த புத்தகம் மார்க்சியத்துக்கு எதிர்ன்னு சொல்லி ஒரு மாவட்ட குழுல, வடசென்னை மாவட்ட குழுல தீர்மானம் போட்டிருக்கிறாங்க. இது தீர்மானம் போடப்பட்டது என்பது இப்போ சமீபத்துல ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாடி தான் எனக்கு தெரியும். அப்போ நீங்க என்னன்னா, எந்த புதிய கருத்துக்கும் நியூ இன்டர்பிரிட்டேஷனுக்கு இது உள்ளாகாம ரொம்ப மெக்கானிக்கல் இன்டர்பிரிட்டேஷனுக்குள்ளதான் நம்ம காலம் போய்கிட்டே இருக்குது. நான் அதனால்தான் இந்த நிகழ்ச்சிக்கு நான் டிபேட்டுக்குள்ள வரலன்னு சொன்னேன். இப்பவும் நான் வரல. நான் வந்து உங்களை வந்திருக்கிற தோழர்களை தயவு கூர்ந்து ஆல்ரெடி என்ன வாசிங்க, marxist.org இருக்குது. இந்த ப்ரீஃபேஸ் வந்து ரொம்ப முக்கியமானது. ஏன்னா டயலெக்டிக்ஸ் ஆஃப் நேச்சர் எங்கெல்ஸ்னுடைய 2 முக்கியமான புக்கில் அது முக்கியமான புக்கு, ஆன்டி டியூரிங்கும் டயலெக்டிக்ஸ் ஆஃப் நேச்சரும். அந்த 2 புக்குக்கும் அவர் ப்ரீஃபேஸ் கொடுத்துருக்கிறாருன்னா அதனுடைய முக்கியத்துவம் உங்களுக்கு புரியும். 39 கொடுத்துருக்கிறார், 1939 கொடுத்துருக்கிறார். அதை வாசிச்சுட்டு தான் அடுத்த கட்டத்துக்கு நம்ம நகரணும் என்பது என்னுடைய வேண்டுகோள். நான் முடிச்சுட்டேன். வெங்கடேசன் தோழர், வெங்கடேசன் தோழர், தோழர் சுகுமார் தோழர், யாரு வேற வேற யாராவது பேசினாங்கன்னா 9:05, நம்ம 8:10 ஆரம்பிச்சோம்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு 5 நிமிஷம், 9:10 முடிச்சிடலாம். வேற அங்க தோழர்கள் யாருன்னா பேசுறாங்களா கேளுங்க. இருக்கா யாராவது பேசுறது? தோழர் பாலாஜி இப்போ ஒரு புது பாயிண்ட் ஒன்று சொல்லியிருக்காரு. உண்மையிலேயே அந்த புக்கு படிக்க வேண்டியதுதான். நான் கேள்விதான் பட்டிருக்கேன் அந்த புக்கை பத்தி. அதான் லிங்க் கொடுத்துருக்காரு பாருங்க, அந்த இதுல இருக்குங்க. ஆனா அவர் சொன்னது கரெக்டு தான். அது அது தேவை. அந்த டயலெக்டிக்ஸ் ஆஃப் நேச்சர்ன்றது படிக்க வேண்டியது அவசியம். டயலெக்டிக் ஆஃப் நேச்சர் வந்து தமிழ்லயே அந்த அவரு கையெழுத்து பிரதி முடிக்கல, அவர் பாதியிலேயே நின்றுடுச்சு. அந்த பாதியில கையெழுத்து பிரதியே தமிழ்ல வந்திருக்கு, ஆங்கிலத்துல வந்திருக்கு. நான் ஒருத்தர் விஞ்ஞானின்னு தன்னை போட்டுக்கிற ஒருத்தர்கிட்ட இது ஏதாவது இன்னைக்கு இருக்கிறதோட கம்ப்ளீட் பண்ணுவீங்களான்னு கேட்டேன். அது சிரமம்னாரு. அப்போ அந்த புத்தகத்துல விஞ்ஞானத்தினுடைய ஒவ்வொரு பிரிவுலையும் இயங்கியல் கோட்பாடுகள், விதிகள், அந்த கேட்டகரிஸ் வந்து எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, இந்த டயலெக்டிக்ஸை அந்த விஞ்ஞானத்தின் ஒவ்வொரு பிரிவுகளும் நம்ம அப்ளை பண்ணா அதனுடைய புரிதல், அதனுடைய கண்டுபிடிப்புகள்லாம் எப்படி வேகமடையும் அப்படிங்கிற மாதிரி அதுல எங்கெல்ஸ் காலத்துல அவர் முன்னாடி இருந்த அந்த வேதியியல், உயிரியல், அந்த மாதிரி பிரிவுகள்ல அவர் டயலெக்டிக் சிந்தனை முறையை புகுத்த ட்ரை பண்ணியிருக்காரு. இப்ப ஆக்சுவலி இயங்கியல் சிந்தனை முறைங்கிறது கிரபிவின் இந்த புத்தகத்துல 2 வரையறையுமே எங்கெல்ஸ்டன் தான் இருக்கிறார். அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட், அது நல்ல விவாதத்துக்குரியது. அதே நேரத்துல மார்க்ஸ் வந்து தன்னுடைய இயங்கியல் சிந்தனை முறை தான் என்னுடைய மூலதன புத்தகத்தினுடைய அடித்தளமா இருக்குங்கிறத, மூலதனத்தினுடைய முதல் புக்ல அவருடைய நீளமான அவருடைய அவர் எழுத்தாளர் உரையில அவர் வந்து எழுதியிருக்கிறார். கார்ல் மார்க்ஸ் இது புத்தகத்தை எல்லாருமே இந்த ஆய்வு முறையை தான் எல்லாரும் இது எப்படி இப்படி இருந்து ஆரம்பிக்கிறது, அதாவது குறிப்பானதுல இருந்து பொதுவானதுக்கு போறது. ஒரு சரக்கை எடுத்து அந்த சரக்குக்குள்ள அது மதிப்பு எப்படி உருவாகுது, அதுக்கு விலை எப்படி வைக்கிறாங்க, அதுக்குள்ள உழைப்பு எப்படி இருக்கு, அந்த உழைப்பு சமூக ரீதியான அவசியமான உழைப்பு எப்படி, அந்த உழைப்புக்குள்ள கூலி எப்படி நிர்ணயிக்கப்படுகிறது அப்படின்னு அந்த முதலாளித்துவ சமூகத்தின் அந்த அப்படிங்கிற அந்த கட்டமைப்பினுடைய ஒரு செங்கக்கல்லா இருக்கிற
ஒரு விற்பனைக்காக உற்பத்தி செய்யப்படுகிற ஒரு பொருள், சரக்கு. அது சரக்கை எடுத்து டயலக்டிக்கல் சிந்தனை முறையை அப்ளை பண்ணி ஒரு பிராக்டிக்கல் உதாரணமா தான் நம்ம முன்னாடி மூலதனத்தை வைக்கிறார். இப்போ அந்த வகையில பிஹெச்டி முனைவர் பட்டம் வாங்கினது கார்ல் மார்க்ஸ் வந்து தத்துவ ஞானத்துல எபிகுரஸ் அப்படிங்கிற கிரேக்க தத்துவ ஞானியினுடைய ஒரு இதுலதான் அவர் வாங்குறாரு. ஆனா அதை சமூக ஆய்வுக்கு பயன்படுத்துறதுங்கிறது அரசியல் பொருளாதாரத்துல பயன்படுத்துறாரு. அவரு எங்கெல்ஸுக்கு எழுதிய கடிதத்துல எதையுமே நீங்க தான் எனக்கு தூண்டி எனக்கு புதிய சிந்தனைகளை கிளத்துறீங்க அப்படின்றாரு. எங்கெல்ஸ் வந்து என்ன சொல்றாருன்னா, மார்க்ஸோட ஒப்பிடும்போது நாங்க வெறும் அறிவாளிகள் தான், எங்க பார்வையை விட அவருடைய பார்வை ரொம்ப உயரமா இருந்தது, ரொம்ப உயரத்துல இருந்தார் அவரு அப்படின்னு அவரை ஒருத்தர் அவங்க இது பண்ணிக்கிட்டாங்க. அதுல கிரபுவின் இந்த புத்தகத்துல அந்த அடிப்படை கோட்பாடுகள் ரெண்டையுமே எங்கெல்ஸ் தான் எடுக்கிறார். அப்போ ரெண்டு பேருமே கெஹலுடைய மாணவர்கள். கெஹல் வந்து பெர்லின் பல்கலைக்கழகத்துல கெஹல் இறக்கும் போது கார்ல் மார்க்ஸுக்கு 13 வயசு. கெஹல்ஸை நேரடியா படிக்கல கார்ல் மார்க்ஸ். பல்கலைக்கழக மாணவரா கார்ல் மார்க்ஸ் பெர்லின் பல்கலைக்கழகத்துக்கு வரும்போது அங்க வந்து கெஹல் உருவாக்கிய டயலக்டிக்கை பத்தி 2 பிரிவாக கெஹலிய மாணவர்கள் வந்து இருக்கிறாங்க. வலதுசாரி இடதுசாரி மாதிரி இருக்கிறாங்க. அப்ப அவர் வந்து ஒரு கருத்து முதல்வாதத்துக்கு தான் டயலக்டிக்கல் விதியை அவர் விலைக்கு டீட்டெயில் பண்ணி ஒரு புரட்சிகரமான சிந்தனையை வந்து ஒரு ஒரு கருத்து முதல்வாதத்துக்கு தான் பொருத்தி வச்சிருக்காரு. அதனாலதான் மார்க்ஸ் என்ன சொல்றாங்க, அவருடைய டயலக்டிக்கல் சிந்தனை வந்து தலையில நின்றுச்சு, நான் வந்து அதை கால்கள்ல நிக்க வச்சேன் லாஜிக்கா. அப்ப அவங்க மார்க்ஸ் எங்கெல்ஸும் அதை வந்து அவருடைய பங்களிப்பை அங்கீகரிச்சு அதை எப்படி முறையா எங்க நிக்கணுமோ அதுக்கான இடத்துல நிக்க வச்சு அதை விரிவுபடுத்தி அப்புறம் லெனின்ட்டு அதை விரிவுபடுத்தி அந்த விவாதத்தினுடைய தொடர்ச்சியா தான். அப்ப இன்னைக்கு நம்ம புத்தகம்ங்கிற அந்த வடிவத்துக்குள்ள நிக்கிறோம். நம்ம இயற்கையல் சிந்தனை மருந்து சார்ந்த வகுப்புகள் தான் நம்ம அடுத்தடுத்து போட போறோம் அப்படின்னா இதெல்லாம் லெனினுடைய பங்களிப்பு மட்டும் நம்ம 1 மணி நேரம் பேசலாம். அதுக்கப்புறம் மாவோ வந்து முரண்பாடுகளை நட்பு முரண்பாடு அப்படின்னு பிரிச்சு அவரும் எப்படி அதுல வித்தியாசமா பண்ணாருன்னா அதையே நாம வந்து வித்தியாசமா பேசலாம். அப்ப அந்த வகையில இங்க வந்து இன்னைக்கு பாலாஜி சொன்ன அந்த இயற்கைவியல் புத்தகமும் டூரிங்க்கு முறுக்கும் தான் 2 அடிப்படை கோட்பாடுகளை கொடுத்துருக்கு இயங்கியலுக்கு. அடிப்படை கோட்பாடுகளை விட்டுட்டு பகுதியளவு இயக்கவியலை இயக்க மறுப்பியல் கண்ணோட்டத்தோட பாதியை மட்டும் எடுத்துக்கிட்டு முழுசா பேச முயற்சி பண்ணி நிறைய ஆய்வு தவறுகள் தமிழகத்துல நடந்திருக்கு. அந்த வகையில இந்த இளைய இடதுசாரி அமைப்பினுடைய இளைய தலைமுறைக்கு இந்த புத்தகம் ரொம்ப பயனளிக்கும்னு நான் பரிந்துரை செய்றேன். தலைவர் கூட்டத்தை முடிச்சலாமா? தாராளமா முடிக்கலாம். வெங்கடேசன் தோழர் ஒன்றும் பேசல, இல்ல முடிச்சுட்டுங்களா? இல்லையா அவரு? வெங்கடேசன் இல்லையா? ரைட், ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரைட், நான் முடிக்கிறேன் தோழர். ஒரு நிமிஷம். ஓகே, நன்றி அனைவருக்கும்.